அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மாடல்ல அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுப்பதை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது மாடல்ல ஆதம் நபி ஒரு தாய் மனிதரை பத்தி பார்த்தோம். மூணாவது மாடல்ல ஷிர்கை பத்தி பார்த்தோம். இந்த மாடலை பார்த்தாலே தெரியும் நான் என்ன சொல்ல போறேன். சரி, பள்ளிவாசல் எதுக்கு கட்டப்பட்டிருக்கு? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். பள்ளிவாசம் அல்லாஹ் வணங்குறதுக்காண்டியும், தொழுறதுக்காண்டியும், மதரசாவுக்காண்டியும், நோன்பு கஞ்சி ஆக்குறதுக்காண்டியும், சில பேர்லாம் பள்ளிவாசலுக்கு ஏசி காத்து வாங்குறது கூட போறாங்க. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல் எதுக்கு கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? ஆதரவற்றோர் இல்லமாகவும் இருந்துச்சு, அரசாங்க அலுவலகமாகவும் இருந்துச்சு, இப்ப பயிற்சி அலுவலகமாகவும் இருந்துச்சு, மதரசாவும் இருந்துச்சு. அதனாலதான் அப்ப பள்ளிவாசலுக்கும் மக்களுக்கும் அதிக தொடர்பு இருந்துச்சு. ஆனா இப்ப பள்ளிவாசலுக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாம போச்சு. நம்ம ஃபர்லான தொழுகையை பின்தங்கி நிக்கிறோம். இப்பெல்லாம் பள்ளிவாசல் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா தொழுவாரத்துக்கான எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப அல்லாஹ் நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அல்லாஹ் அங்க வேண்டியது. நம்ம ஊர்ல கூட நடந்துச்சு, மழை பெய்யல, அதனால நம்ம ஊர் தடையில தொழுகை நடந்துச்சு. அல்லாஹ் என்ன பண்ணா, அடுத்தடுத்த 2 நாளே மழைய வச்சான். ஆனா நம்ம என்ன பண்ணோம், மழையை காரணமா வச்சுக்கிட்டு வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு முடங்கிக்கிட்டு கிடந்தோம். அப்புறம் எப்படி அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான்? இப்ப நம்மளுக்கு தொழுகைய இந்த மெஹராஜ் பயணத்துல தான் நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. அதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் பயணம் போகும்போது அல்லாஹ் தான் தொழுகையை கடமையாக்கப்பட்டாங்க. அதுல 50 தொழுகையா நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனா மூசா நபி சொன்னாங்க, இதெல்லாம் உங்க மக்கள் தொழுவ மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுவாங்கன்ட்டு. அதே மாதிரி குறைச்சு 5க்கு நின்றுச்சு. மறுபடியும் மூசா நபி சொன்னாங்க, இதுவும் உங்க மக்கள் தொழுவ மாட்டாங்கன்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு இதுக்கு மேல கேட்கறதுக்குன்னு சொன்னாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த 5 வகுத்து தொழுகையை கூட தொழுறது இல்ல. அப்புறம் எப்படி 50 வகுத்து தொழுகையை நம்ம தொழுவோம்? இப்ப மறுமையில முதல்ல கேட்கப்படுற கொஸ்டின் தொழுவ பத்தி தான். அத நம்ம கரெக்டா சொன்னோம்னா தப்பிச்சோம், இல்லன்னா நம்ம நோன்பு வச்சோம் அந்த அமல்லாம் வீணா போயிரும். இப்ப சாதாரணமா ஒரு உதவி செய்யறோம், அந்த உதவிக்கு நம்ம நன்றி செலுத்தலைன்னா அவங்கள நன்றி கெட்டவங்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு பார்க்க கண்ணு கொடுத்தான், கேட்க காது கொடுத்தான், பேச வாய் கொடுத்தான், எடுக்க கை கொடுத்தான், நடக்க காது கொடுத்தான். அது மட்டும் இல்லாம மற்றொரு உடல் பலத்தையும் கொடுத்தான். ஆனா நம்ம அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறோம்.